உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். நமக்கு இந்த இயற்கை பாருங்கள், எவ்வளோ சுற்றிலும் அழகாக மலையை கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஊரை சுற்றி மலை இருக்குது. இந்த ஊருக்கு பேர் வந்து வலையப்பட்டி. கிட்டத்தட்ட பாலமேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய வலையப்பட்டின்னு ஒரு ஊர். நமக்கு மக்களே, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அரசாங்கத்துக்கு தேவையான எல்லா இடத்துக்கும் நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் வரி கட்டுறோம். ஒரு சின்ன குண்டூசி வாங்கினா கூட வரி கட்டுறோம். அந்த வரி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கங்கள் நமக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுக்குது, இலவசம் கொடுக்குது, ஓசி கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம வாய்களை போட்டுக்கிட்டு இருக்கோமே. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பாருங்கள், அந்த அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலை தூரத்தில் ஒரு மலை இருக்குது. இங்கே ஒரு க்ரஷர் கம்பெனி வேறு ரன் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? மலையை உடச்சி நொறுக்கி ஜல்லிக்கல், கர்ணக்கல், மண் எல்லாத்தையும் எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த மலையை விற்று வர்ற காசு யாருக்கு போகுது? நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மலையை எப்படி ஒருத்த மட்டும் தனியார் முதலாளி வந்து எடுத்து விற்க முடியும்? இதற்கு எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுக்க முடியும்? அந்த மலையை விற்ற காசு நமக்கு என்னவா திரும்பி வருது? எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை. நாம் கொடுக்குற எல்லாத்துக்கும் வரி கொடுக்குறோம். இந்த பெட்ரோல், இப்போ நான் இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த வண்டிக்கு போடுற பெட்ரோல், இந்த ஒரு ஸ்டிக்கர் வாங்கினா கூட எல்லாத்துக்கும் நான் வரி கட்டுறேன். ஒரு சின்னதாக ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட 5% ஜிஎஸ்டி போடுறான். இப்போ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மலையை உடச்சி திங்கிற முதலாளி நல்லா பெருசாக கொளுத்து வளர்றான். நமக்கு சொந்தமான ஒரு மலையை உடச்சி இவன் மட்டும் திங்கிறானே. இந்த மக்களுக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கோங்க மக்களை, இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி மலையை திருடி திங்கிற நாய்ங்கள்லாம் கொஞ்சம் குறையும். நன்றி.